அன்பான நேயர்களே, காலை வணக்கம். லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாத்தாரம் பிரணமாம்யகம் பாண்யேய வம்சதிலகம் கேரளே கேளி விக்கிரகம் ஆத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பூதநாத சதானந்தா திவ்ய பூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாகோ சாத்ரே துப்யம் நமோ நமஹா. அன்பார்ந்த நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் எல்லாம் வல்ல அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பனுடைய நாள். இன்றையிலிருந்து ஐயப்பனை காண்பதற்காக, மகர ஜோதி காண்பதற்காக இன்று காலையிலே மக்கள் எல்லாம் விரதம் தொடங்கி மாலையிலே தொடங்கிவிட்டார்கள். எல்லாம் வல்ல ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் அவனுடைய அருள் பெறுவதற்காக நாம் 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து அங்கே காலை மாலை அவனை பிரார்த்தனை செய்து நாம் இருமுடி தரித்து அவனை காண சபரிமலை செல்கின்றோம். எல்லா மக்களுக்கும் எல்லா சுகங்களும் பெற்று எல்லோரும் நல்ல நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை நாம் அனுசரிக்கின்றோம். எல்லாம் வல்ல பெருமான் எம்பெருமான் அந்த வள்ளல் பெருமான் அவர் ஐயப்பன் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் நமக்கு எல்லா நலங்களும் பெற்று எல்லா மக்களையும் காவந்து செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் சனிக்கிழமை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். சனிக்கிழமைக்கு மக்கள்லாம் மாலை போட்டுக்கிறாங்க. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியே சனிக்கிழமை வந்துவிட்டு அருமையான நாள். இன்றைக்கு அமிர்த யோகம், இன்றைக்கு மாலை போடுறதுக்கு அருமையான நாள். இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்கள்லாம் யாத்திரை சிறப்பாக இருக்கும். இன்று சனிக்கிழமை பிரதமை தேதி பௌர்ணமி கழிச்ச பிரதமை, கார்த்திகை நட்சத்திரம் 9:30 இரவு, பின்னாடி ரோகிணி நட்சத்திரம், அமிர்த யோகம், ராகு காலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, குளிகன் 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கு சூலம் கிழக்கு, பரிகாரம் கை. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்கு அருமையான நாள், ராஜயோகத்தை தரக்கூடிய நாள். குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. மேஷ ராசிக்கு 4ஆம் இடமான கடகம் சந்திரனுடைய வீடு. அவர் இப்போ 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்துக்கிட்டு உச்சம் பெறுறாரு. 4 கூடியவர் உச்சம் பெற்று 9ஆம் அதிபதியோட ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதாவது 10ஆம் அதிபதியோட ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த இணைவு பெரிய அமைப்பு. 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க 2 பேரும். அதனால் மேஷராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நல்ல இடம். அந்த 8ஆம் இடத்தை பார்க்குறது ஆயுளுக்கு நல்லது. ஆனால் 9ஆம் அதிபதி அந்த குரு பகவான் மேஷராசிக்கு 9ஆம் அதிபதி ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் தருவார். அதனால் இன்று நல்ல யோகம், ராஜயோகம் என்று சொல்லணும், நிறைவான நாள். அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களில் உங்களுக்கும் குரு சந்திர யோகம் இருக்கிறது. ஆனால் ஜென்ம குரு பிரச்சனைகள்லாம் கொடுப்பார், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது நல்ல இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். குரு பலம் இல்லாட்டாலும் சனியும் ராகு நல்ல இடத்துல இருக்கார். ரிஷபராசிக்கு நல்ல நேரம். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கார். விரயத்தை உண்டு பண்ணும். நல்ல விரயமாக செல்லுங்கள், நல்ல விரயம் நடக்கும், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு 10ல் ராகு இருப்பது தொழிலுக்கு நல்லது. கடகராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசி நாதனும் குருவும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறாங்க. அதாவது கடகராசி என்பவர்களுக்கு 9ஆம் அதிபதி குரு, ராசி அதிபதி சந்திரன், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பது இன்று நாளையும் அருமையான நாள். நல்ல யோகத்தை தரும். கடகராசிக்கெல்லாம் நல்ல யோகம், ராஜயோகம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். பவசை கொடுப்பான், நல்ல நேரம் இல்லை. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. அடுத்தபடியாக கன்னிராசி என்பதில் உங்களுக்கு யோகம், நல்ல யோகம், இன்று நாளையும் அருமையான நாள், ராஜயோகம் என்று சொல்லலாம். கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல அருமையான நாள். சனி 6ல் இருக்கார். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. குரு 9ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அமைப்பு. அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே உங்களுக்கு 8ல் குரு இருக்கார். அஷ்டம குரு. காரியங்கள்லாம் எதுவுமே நடைபெறாது.
அதனால் பார்த்து எந்த புதிய முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க அப்படின்பாரு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராஜயோகம். விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடுக்கு போகிறாங்க போகலாம், தொழில் துவங்கலாம். எல்லா விதமான நல்ல காரியங்களும் விருச்சிக ராசிக்கு நடக்கும். அதனால் அன்பான நேயர்களே, இன்று நல்ல நாள், கவனமாக நடந்து கொள்ளுமோ. இன்று நாளே நல்ல அருமையாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், சந்திரனும் 6ல் இருக்காங்க. அதனால் உடல்நிலை சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் சனி 3ல் இருக்கார், ராகு நல்ல இருக்கார். இவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும், நல்லதே நடக்கும். அடுத்த மகர ராசி என்பதில் உங்களுக்கு வந்து 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. என்ன 1.5 வருஷம் இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து எப்படி இருக்காருன்னா 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. நல்ல காரியம்லாம் நடக்கும், திருமணம் நடைபெறும், நல்லதே நடக்கும். 7.5 இருந்தாலும் கூட குரு சந்திரன் சேர்ந்து இருப்பது நல்ல அமைப்பு, ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்க. கும்பராசி என்பது உங்களுக்கு குரு பலம் இல்லை, ஆனால் சனி ஜென்மச்சனி இருக்கிறது. ஜென்மச்சனி நல்ல இடத்துல இல்லை, அதனால் அவர் வந்து உங்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பது உங்களுக்கு 7.5 இருக்கிறது. ஆனால் மீனராசி என்பதற்கு குரு பார்வை என்று பிரமாதமாக இருக்குது. குருவும் சந்திரனும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல அமைப்பு, ராஜயோகம் என்று சொல்லலாம். மீனராசிகளுக்கு இன்றைக்கு நாளைக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பதற்கு 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடந்துங்க. 7.5 தாக்கம் இருக்கிறது, அதனால் பார்த்து கவனமாக நடந்துங்க. சனிக்கிழமை விரதமாக இருங்க. சனிக்கிழமை விரதமாக இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு சாதம் நிவர்த்தி செய்யுங்க. எள்ளு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்க. இந்த கோளறு திருப்பத்தை இயற்றியது ஞானசம்பந்த பெருமானை இயற்றியது அருமையான ஒரு பாடல், 11 பாடல். இதை சனிக்கிழமை தோறும் காலை மாலை பாராயணம் பண்ணிங்கன்னா பெரிய புண்ணியம். அது வந்து இந்த 7.5 உள்ளவங்கள்லாம் தினசரி காலையில் மாலை பாராயணம் பண்ணலாம், பண்ணிங்கன்னா நல்ல அருள் இருக்கும். அதாவது 7 நடக்குது என்று சொல்லி முடங்கி கொண்டு இருக்காமல் இறைவனை நாடுங்கள். இறைவன் உங்களுக்கு நல்ல பலன் தருவார். நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் வேகமாக போகாதீங்க. 50க்கு மேலே பைக்கிலலாம் போகாதீங்க. ஏன்னா 7.5 இருக்கிறது. ஜாக்கிரதையாக போங்க, மெதுவாக போங்க. பிரேக் போட்டால் கீழ் வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அதனால் இறை பணி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் இந்த 7.5 நடக்கிறவங்களாம் வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. வன்னி மரம் இல்லைன்னா வன்னி கன்று வாங்கி பயிர் செய்யுங்க, நல்ல பலன் உண்டு. சனி பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று நோய் நொடி இருக்கப்படாது. எல்லா மக்களுக்கும் நோய் இல்லாமல் வாழணும். அதுக்கு இறைவன் நாமந்தான் நமக்கு நல்லது. ஆகவே எல்லோரும் எல்லா பலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.